ஓரியோ பிஸ்கட்டை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான மில்க் ஷேக் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். வெல்கம் டு ஆமினா சமையல். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரியோ பிஸ்கட்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த ஓரியோ பிஸ்கட்டில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு மில்க் ஷேக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா சட்டுன்னு செஞ்சிடலாம். வெறும் பிஸ்கட்டை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இது எப்படி செய்யலாம்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறப்ப நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மில்க் ஷேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஓரியோ பிஸ்கட்டு 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் ஓரியோ பிஸ்கட்டுகளை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுருங்க. அப்படியே க்ரீமோடவே கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த பிஸ்கட்டில் முதல்ல நம்ம பவுட்ரு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு அரைச்சி எடுத்துருக்கேன். இதில் 1 ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது கூட 1 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற டைரி மில்க், ஐஸ் க்யூபு. நம்ம இதில் சுகர்லாம் எதுவுமே சேர்த்த வேண்டியதே இல்லை. ஏன்னா ஓரியோ பிஸ்கட்டில் இருக்கிற சுகரே போதுமானது. டைரி மில்க் வேறு சேர்த்திருக்கோம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். ஜூஸ் டம்ளரில் நம்ம எடுத்து வச்சுருக்கல பிஸ்கட் பவுட்ரு, அது இதுக்கு மேலே தூவிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம், பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற சாக்லேட்டு, சைடில் பார்த்திங்கன்னா ஓரியோ பிஸ்கட் வச்சுருவோம். ஓரியோ பிஸ்கட் வச்சு சூப்பரான மில்க் ஷேக் பண்ணிட்டோம். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சனா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.